ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசப்புக்கப்புறம் சரடி காசையில் வந்துட்டு ரவி ஒரு பக்கம் அண்ணி எனக்கு பசிக்குது தோசை ஊற்றி கொடுங்கன்னு சொல்ல உடனே மீனை தோசை ஊற்ற போயிட்டாங்க. உடனே குறுக்குறுன்னு பார்த்து நம்ம ஸ்ருதி ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு குட்டி போட்ட போன மாதிரி குறுக்க மறுக்க நடந்தவங்க அங்கே குறுக்குறுன்னு ஓடியாந்து இவங்க வந்து சட்னியில் உப்பள்ளி போட்டுட்டாங்க. இதை சாப்பிட்டோன்னே சட்னியில் உப்பாக இருக்கண்ணின்னு சொல்ல ஆஹா, ஏதாவது பூனை எதுக்கு விட்டத்தில் பாயும், காரணம் இல்லாமல் பாயாதே, எலி பிடிக்காதான், அதனால் இதை பார்த்தது நீ தானான்னு சொல்லிட்டு போகிற கண்ணால் பார்த்தவர் ஏதாவது பண்ணணுமேங்கிறதுக்காக அவங்க பாத்ரூம் வந்து வெளியே வரத்துக்குள்ளே சோப்பை கொண்டு போய் நடுவில் வச்சுட்டாரு மேட்டுக்கடியில். இது தெரியாம நம்ம ஸ்ருதி கால் வைக்க டபுக்கடின்னு வளர்த்துக்க வைக்கவில்லை. இவங்க 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் ரவுடியா இவங்களும் ரவுடியா, நான் 2 பேரும் அடிச்சுக்கோங்க, ஆளுக்கு குரல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தைலம் தேய்ச்சி குடுங்க மீனான்னு சொல்லி வாங்கி தேய்ச்சிக்கிட்டு கம்மனோட போய் படுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு பக்கம் மறுநாள் விடியுது. உடனே சத்யாவுக்கு ஃப்ரீ அட்வைஸ் பண்ணவர், வேலையை நீ விட மாட்டல, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டலன்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உன் விருப்பம்ப்பான்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் முதலாளி மாற்றிக்கிற முதலாளி கிடைக்கும் போது நான் எதுக்கு மாமா வேலையை விடணும் அப்படின்னு அவர் சொல்ல, சரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நம்ம சீதா ஒரு பக்கம் மறுபடியும் பேங்க்குக்கு போயிட்டோமா சொல்லிட்டு அமௌண்ட் கொடுக்க உடனே வேணான்னு கொஞ்சம் பயந்தாங்க. எதுக்காக இருந்தாலும் பொறுப்பெடுக்கிறதுக்காக பயப்படவே கூடாதுமா. 1008 பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் அந்த பொறுப்பை பார்த்து பயந்து ஓடணும்னா ஒதுங்கினோம்னா அது நம்மளை துரத்த தானே ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாங்கிட்டு இவங்க வர உங்கள் மாமாட்ட நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார அங்கிள் போய் பேச, இவர்கிட்ட எதுக்கு பேசுறீங்கன்னு சொல்லி கேட்க, இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் அமௌண்ட் ஆளை வச்சு எடுத்தேன், அவர் கண்டுபிடிச்சாரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாருன்னு சொன்ன உடனே ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு இவங்களுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம். சீதா ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டு இங்கே மீனா ஒரு பக்கம் அவங்க அம்மாட்ட புலம்பிட்டு இருக்கா. அதை கேட்ட உடனே சீதாவால் அழுக தாங்க முடியல. அழுகலன்னு அழுதுட்டு முத்திட்டையும் சாரி கேட்குறாங்க, மீனாட்டையும் சாரி கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்